இப்போ திமுகவோட தொடர்பு படுத்தி 4 புகைப்படங்களும் வெளியிட்டிருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை. 3 புகைப்படம். சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது நாங்களே விளக்கம் சொல்லிட்டோமே, அவர் எங்க திமுகவில் தொண்டர் கிடையாது, அடிப்படை உறுப்பினர் கிடையாது, மாணவர் அணியிலையும் கிடையாது, எங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க இப்ப அந்த இடத்துல நிக்கிறீங்க, இவர் இந்த இடத்துல நிக்கிறாரு. 2 பேரையும் சேர்த்து இங்கேருந்து ஒருத்தர் வந்து கேமரா வச்சு எடுத்துட்டா அது எப்படி சேர்ந்து எடுத்ததாக வராது. அதை போல இன்னொருத்தர் சைதாப்பேட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர், அவரை பார்த்து நன்றி சொல்ல எவ்வளவு பேர் வரலாம், வாழ்த்து சொல்ல எவ்வளவு பேர் வரலாம். அந்த மாதிரி இப்ப என்ன சந்திக்க வர்றவங்க பூரா பேரும் நேர்மையானவங்களா நல்லவங்களான்னு தெரியாது. அதுபோல அப்படி வந்தவர்கள் தானே தவிர அவருக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது, நட்பும் கிடையாது. இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொறுப்புல, சைதை பகுதியில் ஒரு பொறுப்புல, வட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதுவும் ஏதோ முதல் குற்றம் 2வது குற்றம் கிடையாதுங்க. குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்துல ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்துல இருப்பது போல முகநூல்ல பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது. அந்த கட்சியில ஒரு பதவி தேவைப்படுது. இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க, நாங்க என்ன செய்யறோம் திமுக சொல்லீங்க. இவங்க போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கல. பாருங்க, இவர்கள் எல்லாம் திமுகவினுடைய நிகழ்வுல பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள். ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது, திமுகவுடைய முக்கியமான நிகழ்வில் பங்கெடுப்பது. எங்க பாருங்க, மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு பாருங்க அக்யூஸ்ட். திமுக சார்பாக அமைச்சர்களோடு கட்சி பொறுப்பாளரே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த பத்திரிகை நண்பர்கள் கொடுக்கிறோம். கட்சி பத்திரிகையில அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க. இந்த பத்திரிகை, இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தருகின்றோம். பாருங்க, கட்சி பொறுப்பை பாருங்க, பேரை பாருங்க. ஏன்னா உங்களால ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. முரசொலியில அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பாருங்க. ஆனா இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்னா, திமுக தான் இருந்தாரா இல்ல பாரதிய ஜனதா கட்சி வேலை இல்லாம இந்த அண்ணாமலை ஏதோ ஒன்று நேற்று இருந்து கிளப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரா? எங்களுடைய குற்றச்சாட்டு அவர் திமுக இருக்கிறது என் குற்றச்சாட்டு இல்லைங்க. ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்று அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக கார அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படுது. அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேர் வரக்கூடாது. ரவுடி ரெஜிஸ்டர் பேர்ல இருந்தா 21 நாளைக்கு ஒருக்கா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவீங்க. என்னப்பா பண்ற, இந்த மாசம் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சு, ஏன்னா நானும் காவல்துறையில 9 ஆண்டுகள் குப்பை கொட்டி இருக்கின்றேன். பக்கத்து வீட்டுக்காரனை சாட்சி சொல்ல நீ ஒழுக்கமா இருக்கேன் கையெழுத்து போட சொல்லி, இதெல்லாம் ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய, ரவுடி பெயரில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது. அரசியல் அங்கீகாரம், அடையாளம் தேவைப்படும். அதை வைத்து மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறான். இதுதான் எங்களுக்கு கோபம். அவன் திமுக இருக்கிறது எங்களுக்கு கோவம் இல்லை. திமுக என்கின்ற கட்சி போர்வை இன்னைக்கு குற்றம் செய்வர்களுக்கு தேவைப்படுகிறது. அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்தில் போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசருக்கு, கிரைம் கான்ஸ்டபிளுக்கு, இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிளுக்கு தெரியும், அண்ணே அவன் திமுக இருக்கானே, அந்த பையன் நல்ல பையன், அமைச்சர் கூடவே சுத்துறானே, அந்த பையன் நம்ம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரவுடி பரேட் நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்கண்ணே. திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்ட் அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கான். இது வெரி சிம்பிள். இது மூளை இருக்கக்கூடிய, ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும். திமுக கட்சி பொறுப்பு இருக்கு, திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல. இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான். அதே குற்றத்தை 2வது முறை செய்திருக்கின்றான். இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்ட்டி அமைச்சர்கள்லாம்.